கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் என்று இயேசு கிறிஸ்து தனது மலை பொழிவில் தனது சீடர்களுக்கு கற்பித்தார். அதாவது வல்லன்மையோடு தாராள தன்மையோடு பிறருக்கு அடுத்திருப்பவருக்கு உதவி செய்வதை நம் வாழ்வில் அனுபவமாக்கி கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு அளிக்கும் வாக்குத்தத்தமாகும். நிறைவாக பெறுவோம் என்ற வாக்குத்தத்தம். இதனை நாம் நமது முதலீடாகவும் எடுத்து கொள்ளலாம். ஒருவேளை நாம் பெறப்போகும் ஆசி அல்லது பேருடைமை என்பது நீண்ட காலமாக இருந்தாலும் நாம் கொடுப்பது ஆண்டவரின் மகிமைக்காக, பெறப்போவது நிறைவாக இருக்கும். அதே நேரத்தில் இதன் மூலம் நாம் ஒரு தெய்வீக அங்கீகாரத்தையும் உள்ளான மன நிறைவை பெறுவோம் என்பதில் ஐயமேதும் இல்லை. இயேசு கிறிஸ்து உருவாக்க வந்த புதிய இறையாட்சி சமுதாயத்திற்கு அவர் தரும் சில விதிமுறைகளில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் வழியாக இயேசுவின் சிறப்பு குணங்களான இரக்கம், பேரன்பு, கரிசனை, பரிவு, கருணை போன்ற பண்புகளை நமது செயல்களால் வெளிப்படுத்துகின்றோம் என்று பொருள். இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞர் தலைவர் ஒருவர் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள உரிமையாக்கி கொள்ள என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நிறைவுள்ளவராக விரும்பினால் உம் உடைமைகளை, உமக்கு உள்ளவற்றை, உமக்கு உள்ள யாவற்றையும் விற்று ஏழைக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16-30 வரை, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13-16 வரை, லூக்கா 18ஆம் அதிகாரம் 19-26 வரை ஆகிய வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை இயேசு மறுமொழியாக அளித்தார். ஆனால் அவர் வருத்தமுற்று திரும்பிச் சென்றார். இவர் ஆண்டவர் மீது அன்பு கூறவில்லை, தனது செல்வத்தின் மீது அன்பு கூர்ந்தார். இவரது வாழ்வில் பேராசை என்னும் சிலை வழிபாடு இருந்தது. இவரது செல்வத்தை பிறருக்கு அடுத்திருப்பவருக்கு வல்லன்மையோடு தாராளமாய் பகிர்ந்து கொடுக்கவில்லை. இதனால் விண்ணரசு வாழ்வை, நிலவாழ்வை இழந்தார் என்பது நற்செய்தி நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிகழ்வு. அன்பு என்பது உண்மையில் செயலில் காட்டுவதாகும். அதாவது கருணை, தாராள தன்மை, ஜெனராசிட்டி செயல்களில் வெளிப்படுவதாகும். ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்துகின்ற அக்கறை, கரிசனை உள்ள சமூகம் கிறிஸ்துவ சமூகம் என்பதை தேவை உள்ளவர்களுக்கும் பலவீனர், வீக்கர் செக்ஷன்ஸ்களுக்கும் தாராள தன்மையோடும் வல்லன்மையோடும் உதவிகள் செய்வதன் மூலம் நம்மை உண்மையான கிறிஸ்துவ சமூகமாக அடையாளப்படுத்தி கொள்வோமா? சிந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.